கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துடக்கூடாது, கேஷ் பாக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. கானா வினோத் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாரு, நீங்க போய் அவரை கொஞ்சம் ஹாப்பியா ஆக்குங்க. அமித் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கானா வினோத் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தார். அமித் கானா வினோத்தோட பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேஷன் வீக்கில் எல்லாருமே பார்க்க முடியும் போது அமித்தை இன்னும் வீட்டுக்குள்ளே அனுப்பலை. என்ன முதல்ல அனுப்பி விடுங்க, நான் வினோத் கூட போய் பேசணும் அப்படின்னு துடிக்கிறாரு அமித். நிறைய பேர் பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, கானா வினோத்தை கேஷ் பாக்ஸை எடுக்க விட்டுறாதீங்க அப்படின்னு. நான் உள்ளே போனால் முதல்ல கேஷ் பாக்ஸை தொட்டால் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு வினோத்தை சொல்லுவேன். வினோத்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தகுதியான ஆள், அவர் கேஷ் பாக்ஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. செலிப்ரேஷன் வீக்கில் உள்ளே போன திவாகரும் உள்ளே போய் வினோத்தை ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காரு. அமித்தோ நான் உள்ளே போனால் வினோத்தை கூலாக ஹாப்பியாக வச்சுருக்கேன், அவன் தான் டைட்டில் வின்னர் ஆவான் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. வினோத் கமருதீன் நட்பு மாதிரி வினோத் அமித்து கடையிலையும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஸோ வினோத் தான் டைட்டில் வின்னர்னு அமித்தும் சொல்கிறாரு. பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், டைட்டில் வின்னராக யார் வருவாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.